والسلام على رسوله خاتم وقال الله تعالى ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த வைர விழா பட்டமளிப்பு விழாவுடைய தலைவர் அதற்கருந்தவை அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் நாயகர்களாக பட்டம் பெறுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிற ஆலிம்களே, ஹாஃபிதுகளே, காதிகளே, அவர்களை வாழ்த்துவதற்காக துஆ செய்வதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த வைர விழா நிகழ்ச்சியின் கடைசி கட்டமாக முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். 2014ஆம் ஆண்டு ஜாமியா பாக்கியா சாலிஹா கல்வி கல்லூரியினுடைய 150ஆம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி நடந்த போது கண்ணியத்திற்குரிய ஜாமியா அன்வாருல் உலூமுடைய முதல்வர் மௌலானா ரூஹுல் ஹக் ஹஜ்ரத் ஜாமன் பரக்காத்துஹு அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் தங்களுடைய சிறப்புரையில். இந்த 150ஆம் ஆண்டு விழாவினுடைய முழு கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் மௌலானா ஹாஷிம் சாஹிப் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த வைர விழா முழு விழாவினுடைய ரிமோட் கண்ட்ரோல் ஹஜ்ரத் அவருடைய கையிலே இருக்கிறது. அவருடைய வழிகாட்டல் படி இங்கே நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் எனக்கு கண்ணியத்திற்குரிய பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நிறுவனர் ஷம்சுல் உலமா ஷாஹ் அப்துல் வஹாபுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய கல்விக்கான தியாகங்களும் மதரசா உருவான வரலாறும் இதை ஒட்டிய சில கருத்துக்களை பேச வேண்டும் என்று நான் இங்கே பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த நிறுவனத்தை சார்ந்திருக்கிற காரணத்தினாலும் மஜ்லிஸுல் மதாரிஸுல் அரபியாவுடைய பொறுப்பில் இருக்கிற காரணத்தினாலே மதாரிஸ்களுடைய உருவாக்கம் எப்படி என்ற கருத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சுருக்கமான இந்த நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் எடுத்து வைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, 1854ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டங்களில் கர்நாடகாவில் இந்தியாவுடைய சுதந்திர போர் நடைபெற்று திப்பு சுல்தான் ஷஹீதாக்கப்பட்டதோடு அது முடிவுக்கு வருகிறது. அதற்கு பின்னால் முகலாய பேரரசனுடைய கடைசி சக்கரவர்த்தி பஹாதுர் ஷா ஜஃபர்
அவர்கள் ஷஹீதானதோடு அதுவும் முடிவுக்கு வருகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் எல்லா இடத்திலேயும் எல்லா நாடுகளிலேயும் என்ன நடக்குமோ அதை விட மோசமான நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நடைபெற்றன. பிரிட்டிஷ் ஆட்சி அமைய பெற்றது. முஸ்லிம்களுடைய கல்வி மற்றும் கலாச்சாரத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு செயல்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்றன. இதிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் லார்ட் மெக்காலே என்று சொல்லப்படுகிற ஒருவன் முஸ்லிம்களிடத்திலிருந்து இஸ்லாமிய கல்வி மற்றும் கலாச்சாரத்தை அடியோடு எடுத்துவிட்டு ஆங்கில கலாச்சாரத்தை புகுத்த வேண்டும் என்கிற நீண்ட நெடிய திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் திட்டங்களை வகுத்தார்கள். அதை செயல்படுத்த தொடங்கினார்கள். முஸ்லிம் பெண்களுடைய மடியிலிருந்து இஸ்லாத்தை அகற்ற வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதிலே அவர்கள் இன்றைக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் 1954, 55, 56 இது போன்ற இந்த வருடங்களில் கண்ணியத்திற்குரிய வாக்கியத்தினுடைய நிறுவனம் ஷம்சுல் உலமா அப்துல் வஹாப் அல்-காதிரி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் சௌலத்தியா மக்காவிலே பட்டம் பெற்று ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹ் கேரானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பையத்தும் பெற்று சனதையும் பெற்று மக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியதற்கு பின்னால் இஸ்லாத்தினுடைய நிலைகளையும் முஸ்லிம்களுடைய நிலைகளையும் சிந்தித்து பார்த்து பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு, பட்டி தொட்டிகளுக்கு, கிராமங்களுக்கெல்லாம் வாகனத்திலே சில நேரத்திலே நடைபயணமாக இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் தீனுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து மக்களை சீர்திருத்த வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு பல நாட்கள் பயணங்களில் ஈடுபட்டார்கள். பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். உணவு கிடைக்காத இடங்கள், விளக்குகள் இல்லாத இருட்டான இடங்கள், பகலென்று பாராமல், இரவென்று பாராமல், பனி என்று பாராமல், வெயில் என்று பாராமல் எல்லா இடத்திலையும் அலைந்து தெரிந்து இஸ்லாத்தை அவர்கள் போதித்து வந்த வரலாற்றை அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு தியாகங்கள், அவருடைய தியாகங்களை பற்றி பேச வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். பல தியாகங்களை செய்தார்கள். எங்கே சம்பிரதாயங்கள், தேவையில்லாத அனாச்சாரங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான சந்தன கூடு, பஞ்சா அடிப்பது, இது போன்ற அனாச்சாரங்கள் பல இடங்களிலே நடந்ததை கடுமையாக கண்டித்தார்கள். திட்டச்சேரிக்கு ஒரு முறை அவர்கள் பயணம் சென்றார்கள். நாகூருக்கும் சென்றார்கள். தொழுகை நேரத்திலே தொழுகாமல் ஜியாரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திட்டச்சேரியிலே சந்தன கூடு தூக்கப்படுகிறது. அங்கேயும் சென்றார்கள். அதை எதிர்த்தார்கள். ஆனால் ஒருவன் அவருடைய தலைப்பாகையை தட்டிவிட்டார். இது வேறு விஷயம். அந்த தட்டிவிட்டவனுடைய குடும்பம் நிர்மூலமாகி நாசமாய் போனது. இந்த நிலைமையில் கலித்தம்பி ஆலிம்சா என்று சொல்லப்படுகிற ஒரு மகான், வயது மூத்தவர், ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து, நீங்கள் இப்படி பட்டு தொட்டிகள் எல்லாம் அலைந்து திரிந்து இந்த அனாச்சாரங்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டி இருப்பது சரிதான். ஆனால் இதற்கு சரியான தீர்வு மார்க்கத்தினுடைய இல்மை போதித்து உலமாக்களை உருவாக்கி, அந்த உலமாக்களின் மூலமாக ஆலிம்களை உருவாக்கி, அந்த ஆலிம்களின் மூலமாக இது போன்ற அனாச்சாரங்களை
பல இடத்திலேயும் கருத்து கேட்கின்றார்கள். ரஹ்மத்துல்லாஹி கேரளாவில் ரஹ்மத்துல்லாஹி அலியவருடைய ஆலோசனை கேட்டார்கள். அவர்கள் பையத்து பெற்று கிராமத்தை பெற்ற குத்துவ வேலூர் என்று சொல்லப்படுகிற குத்துவ வேலூர் எங்கிருந்தோ வந்தவர்கள் பிஜாப்பூரில் இருந்து இங்கே வேலூருக்கு வந்து பல பேருக்கு பையத்தை கொடுத்து கிராமத்தை கொடுத்து ஒரு காந்தாய் அமைத்திருந்த குத்துவ வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலியவரிடத்திலேயும் ஆலோசனை கேட்டார்கள். இதுதான் சரி என்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதற்கு பின்னால் 1857ஆம் ஆண்டு தங்களுடைய வீட்டினுடைய தாழ்வாரத்திலே வைத்து ஒரு மதரசாவை தொடங்குகிறார்கள். சில ஆண்டு காலங்கள் அப்படியே நடந்தது. அதற்கு பிறகு மாணவர்கள் அதிகரித்த நேரத்திலே கட்டிடத்தினுடைய தேவை ஏற்பட்டது. மஸ்ஜிதினுடைய தாழ்வாரத்திலே அதை மாற்றி கொண்டு வந்தார்கள். இடம் பெயர்ந்து வந்ததற்கு பின்னால் மாணவருடைய வருகை கூடியதற்கு பின்னால் ஒரு பிரமாண்டமான கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அந்த கமிட்டி முடிவு செய்து பாத்தியாத்து சாலிஹாத் என்கின்ற பிரமாண்டமான கட்டிடம் அங்கே உருவாக்கப்படுகிறது. அது வந்ததற்கு பின்னாலேதான் 1872ஆம் ஆண்டு அந்த கட்டிடம் உருவாகி சிறப்பு விழா செய்யப்பட்டு பிரமாண்டமான முறையிலே அந்த மதரசா நடைபெற்று வந்தது. ஆயிரக்கணக்கான ஆலிம்களை வார்த்தெடுத்து இந்த சமூகத்திற்கு வழங்கிய கண்ணியத்துக்குரிய பாதி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த தியாகங்களுடைய பலன்தான் இன்றைக்கு பட்டினொட்டிகள் எல்லாம் வெளிநாடுகளில் எல்லாம் இந்தியாவுடைய பல இடங்களிலே குறிப்பாக தென்னாட்டிலே இஸ்லாம் பரவத் தொடங்கிற்று. கண்ணியத்துக்குரிய மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை மௌலானா சையத் அப்துல் ஹை ஹசனி நதுவி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே நுஸ்ஹத்துல் ஹவாத்திர் என்ற கிதாபிலே இந்த வார்த்தையை எழுதுகிறார்கள். هو الذي نشر العلوم الشرعية بعد اندراسها في بلاد مليبار ومعبر وغيرها من بلاد الدكن. கேரள கரையிலேயும் தென்னாட்டுடைய பல பாகங்களிலேயும் இஸ்லாமிய கல்வி அழிந்து போனதற்கு பின்னால் மறைந்து போனதற்கு பின்னால் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து அதை பல இடங்களிலே பரவச் செய்த பெருமைக்குரிய மகான் கண்ணியத்திற்குரிய ஷேக் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் பல இடங்களிலே அது பரவத் தொடங்கிற்று. கல்வியை போதித்தார்கள். வெறும் கல்வியை மட்டும் போதிக்கவில்லை, தர்பியத்தையும் கொடுத்தார்கள். வெறும் கல்வியை போதிப்பது மட்டும் பெரியதல்ல, அது இப்லீஸுக்கும் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும். இல்மு கிடைக்க வேண்டும், அமலும் கிடைக்க வேண்டும், தர்பியத்தும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திட்டம் அதுதான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறங்கிய ஆயத்துக்களை ஓதி காட்டுவது பெருமானாருடைய பொறுப்பு. அது மாத்திரமல்ல, இறக்கி வைக்கப்பட்ட ஆயத்தினுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு போதித்து கொடுப்பது அது இரண்டாவது பொறுப்பு. அது மாத்திரமல்ல, போதித்தால் மட்டும் போதாது, யுதக்கியும் அவருடைய உள்ளத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுடைய ஒழுக்க மாண்புகளை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூன்றாவது பொறுப்பு. இந்த மூன்று பொறுப்புகளையும் சரியாக செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகளில் ஒருவர் கண்ணியத்திற்குரிய ஆலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே போன்று ஆலிம்களை மட்டும் உருவாக்கவில்லை, ஆலிம் ரப்பானியங்களை உருவாக்கினார்கள். எல்லோருக்கும் அவர்கள் கையெழுத்து கொடுத்தார்கள். மௌலானா காதிர் பாஷா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், வலவஹீத் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா அமானி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஷேகுனா ஷேகாதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா
அப்துல் ஜப்பார் அபூனி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசன் பாஷா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அப்துல் கரீம் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற பலர் அவருடைய மாணவருடைய பட்டியல் பெரிதாக இருக்கிறது. நான் சொன்ன எல்லோருமே வலிமார்கள், எல்லோருமே வலிமார்கள், சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அவர்களின் மூலமாக தசவுப் என்ற மெய்ஞான கருத்துக்கள் நாட்டிலே பரவத் தொடங்கின, நல்ல அமல்கள் பரவத் தொடங்கின. அதிலிருந்து தொட்டு தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் நிறுவப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மகத்தான ஒரு ஸ்தாபனம் தான் 1857ஆம் ஆண்டு இந்தியாவிலே முதல் மதரசா. இதுதான் இந்தியாவிலே முதல் மதரசா. அதற்கு பிறகுதான் தென்னாட்டில் இங்கே நிறுவப்பட்டதற்கு பிறகு ஒரு தேவன் மற்றவர்கள் எல்லாம் ஸ்தாபனத்தை நிறுவினார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை இந்தியா முழுவதும் இஸ்லாம் பரவத் தொடங்கியது, தீனுடைய இல்மு பரவத் தொடங்கியது. பிரிட்டிஷ்காரனுக்கு சரியான சம்பளத்தினால் அடித்த அடி இந்த இல்மை கலாச்சாரத்தை, இந்த கல்வி கலாச்சாரங்களை உருவாக்கியதுதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இனி போர் செய்து பலனில்லை, போர் செய்து பலனில்லை. இந்த மக்களை திருத்துவதற்கு தீனுடைய இல்மை போதிப்பதுதான் சிறந்த வழி என்பதை கண்டறிந்தவர்கள் பாதி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் ஒரு மரத்தை, ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து பழங்களை பறித்து எல்லா மக்களுக்கும் அதை விநியோகம் செய்கின்றார்கள். இப்படி ஒரு கனவு. இந்த கனவுக்கான விளக்கம் என்ன என்பதை முத்தும வேலூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஷேக் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இல்மை கற்றுக்கொண்டு அந்த இல்மை மக்களுக்கு நீங்கள் போதிப்பீர்கள், போதிக்கக்கூடியவர்களை உருவாக்குவீர்கள், மதரசாவை தோற்றுவிப்பீர்கள் என்ற அற்புதமான ஒரு கருத்தை அங்கே சொன்னார்கள். அவருடைய வரலாற்றில் இப்படி ஒரு கனவு தெரிகிறது, இங்கே ஒரு மரம் தெரிகிறது. தானும் தேவபந்தினுடைய வரலாற்றை பார்த்தால் அங்கே ஒரு மாதுளை மரம் ஒன்று தெரிகிறது. அந்த மரத்தின் அடியில இருந்துதான் ஹஜ்ரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இல்மை தொடங்கினார்கள் என்ற வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு மரம் தெரிகிறது, இங்கேயும் வரலாற்றிலே ஒரு மரம் தெரிகிறது. நான் இந்த மரத்தை வைத்து சில கருத்துக்களை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மரம் என்பது சாதாரண மரம் அல்ல. அல்லாஹ் சொல்லுவதை போல கஷஜரத்தின் طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها. ஆழ பதிந்த வேரை கொண்ட, அகல விரிந்த அடர்த்தியான கிளைகளை கொண்ட, காய்களையும் பழங்களையும் எல்லா காலத்திலையும் தந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு மரம் என்று கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் சொல்லுகிற இதே போன்ற ஒரு மரம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பல பேரும் இதை கனவில் கண்டிருக்கிறார்கள். அதனுடைய வரிசையில் பானி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி ஒரு கனவை கண்டார்கள். மதரசாவுக்கும் இந்த இல்முடைய தீனுடைய இல்முக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு மரம் என்பது பல இடங்களிலிருந்து தன்னுடைய சத்தை சேமித்து வைத்துக் கொள்கிறது. ஒரு மரத்திற்குள்ளே பல விதைகள் இருக்கின்றன. ஒரு விதையில் ஒரு மரம் இருக்கிறது. ஒரு மரத்தின் பல விதைகள் இருக்கின்றன, பல தோப்புகள் இருக்கின்றன. ஏன் ஒரே ஒரு மரம் உருவாகி அது பல தோப்பாக உருவாகி விடுகிறது. ஒரே ஒரு மனிதர், தனி மனிதர், பானி ஹஜ்ரத் ஷம்சுல் உலமா ஷாஹ் அப்துல் வஹாப் அல்-காதிரி கதஸல்லாஹு அலைஹி என்ற தனி மனிதர் செய்த ஒரு முயற்சி, ஒரு விதை தன்னை அழித்தது, தன்னை தியாகம் செய்கிறது. மரத்தை பாருங்கள், பூமிக்கு அடியிலே அது உள்ளே
விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட அந்த வித்து தன்னை அழித்துக் கொள்கிறது. தான் அழித்தாலும் ஒரு மரத்தை உருவாக்குகிறது. செடியாகி மரமாகி காயாகி கனியாகி மக்களுக்கு பலன் தருகிறது. அந்த மரத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு வித்தை எடுத்து விதையை எடுத்து வேறொடத்தில் வைத்தால் அங்கே ஒரு மரம் முளைக்கிறது. ஒரு விதையை இங்கிருந்து வேடத்திலே சென்றால் அங்கேயும் ஒரு மரம் உழைக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் ஒரு விதையிலிருந்து உருவாகிறது. அதே போன்றுதான் பாணி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மரத்தை கனவு கண்டார்கள். அந்த மரம் பாக்கியாத்து சாலிஹாத் என்ற ஒரு மரம். இந்த பாக்கியாத்து சாலிஹாத் என்ற மரத்தில் இருந்து ஒரே ஒரு விதையை எடுத்து சென்றார்கள். ஹஜ்ரத் மௌலானா அபூ சஊத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அங்கே ஒரு சபீலுர் ரஷாத் உருவானது. அல்லாமா அமானி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விதையை எடுத்து சென்றார்கள். ஒரு லால்பேட்டையிலே மன்பவுல் அன்வார் உருவானது. அங்கிருந்த ஒரு விதையை மௌலானா அரபி அப்துல் சலாம் ஹஜ்ரத் அவர்கள் ஒரு விதையை கொண்டு வந்தார்கள். இங்கே ஜாமியா அன்வாருல் உருவாகி இருக்கிறது. மௌலானா அப்துல் கரீம் பாக்கவி நீடூரை சார்ந்த அப்துல் கரீம் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விதையை கொண்டு சென்றார்கள். அங்கே மிஸ்காவுல் ஹுதா அரபிக் கல்லூரி உருவானது. அதே போன்ற பெயரில் அப்துல் கரீம் ஹஜ்ரத் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் அப்துல் கரீம் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள் அவர்கள் ஒரு விதையை கொண்டு வந்தார்கள். பொதக்குடியிலே அன்னூர் முஹம்மதி என்ற ஒரு அரபிக் கல்லூரி அங்கே உருவானது. அல்லாமா முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கவி அவர்கள் திருப்பூரிலே சராஜுல் முனீர் என்ற ஒரு ஸ்தாபனம் அங்கே உருவானதற்கு இதுவும் ஒரு காரணம். மௌலானா அப்துல் மஜீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். காஷிபுல் ஹுதா உருவானது. இங்கிருந்து ஒரு விதையை எடுத்து சென்றார்கள். அங்கே ஒரு ஸ்தாபனம் உருவாயிற்று. இப்படியே எத்தனை பேர்கள் அப்துல் அசீஸ் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளப்பட்டியிலே இதே போன்ற ஒரு விதையை எடுத்து சென்றார்கள். அங்கே மக்தூமியா என்ற அரபிக் கல்லூரி உருவானது. இதே போன்று பல பேர் நூருல் இஸ்லாம் என்ற ஒரு அரபிக் கல்லூரி மௌலானா அப்துல் அஹத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விதையை எடுத்து சென்றார்கள். அதன் மூலமாக நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி சேலத்திலே உருவானது. நம்முடைய காசிம் ஹஜ்ரத் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள். நாப்பிக்குள்ளூர் என்ற மதரசாவை மதுரையிலே நிறுவினார்கள். இவர்கள் எல்லாம் இங்கிருந்து வித்துக்களை விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலே பல ஸ்தாபனங்களை உருவாக்கியவர்கள். ஹைராத்துல் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்ற வீரப்படத்திலே ஓய்வு இருந்தவர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு மதரசா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை இப்படி நான் நடிக ஒரு பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும். தென்னகத்தினுடைய நான் சொன்னேனே அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை மரபாரிலேயும் தென்னாட்டினுடைய பல பாகங்களிலேயும் இல்லை பரப்பினார்கள் என்று. இதே மரம் இந்த மரத்தினுடைய ஒரு விதையை எடுத்துக் கொண்டு அஹமது ஹாஜி பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னால் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, ஒரே ஆள் 10,000 மக்தபுகளை உருவாக்கினார்கள். ஒரு பாக்கவி 10,000 மதரசாக்களை மக்தபுகளை உருவாக்கினார்கள். அல்லாமா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று 500 மக்தபுகளை அவர்கள் தோற்றுவித்தார்கள் என்ற வரலாற்றையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். குருவை மிஞ்சிய சிஷியரை போல இவர்கள் 10,000 மக்தபுகளை உருவாக்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று குஞ்சாமது ஹாஜி அவர்களுக்கு பின்னாலே ஆர்டிகல் அப்துல் அசீஸ் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாமிஉல் ஹைராத் என்ற ஒரு மதரசாவை அவர்களும் உருவாக்கி இருக்கின்றார்கள். இங்கிருந்து எடுத்து சென்றவர்கள் ஒரு விதையை தானூரிலே இஸ்லாஹுல் என்ற ஒரு பெரிய ஒரு மதரசாவை நிறுவனத்தை அங்கேயும் உருவாக்கினார்கள். வடுதலை மூசா பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஜ்லிஸுல் அப்ரார் என்ற ஒரு இடத்தை ஜாமியா அல் அப்ரார் என்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள். உலகத்தினுடைய
கே அப்துல் சலாம் பாக்கவி அவர்கள் மதரசா அஸ்ஸாதிய்யா என்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள். பூந்துறை திருவனந்தபுரத்திலே கோயா உஸ்தாத் பாக்கவி அவர்கள் அங்கேயும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள். நான் சொல்லிக் கொண்டே போனால் நீங்கள் அழுத்து போவீர்கள். எனவே உதாரணத்திற்கு மட்டும் சொல்லுகின்றேன். ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து கிடைத்த ஒரே ஒரு விதை, அந்த விதை ஒரு மரத்தை உருவாக்கியது. அந்த ஒரு மரத்தில் இருந்து பல மரங்கள் உருவாகின, பல தோப்புகள் உருவாகின என்றால் இல்மு என்பது அவர்களால் விதைக்கப்பட்ட அந்த இல்மு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. குறிப்பாக தென்னாட்டினுடைய பல பாகங்களிலே ஆந்திராவை சொல்ல முடியும், கர்நாடகத்தினுடைய பலதையும் சொல்ல முடியும். அல்லாஹ் அபுசூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் உருவாக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவர்களின் மூலமாக பல ஸ்தாபனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த மரத்திற்கும் மதரசாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆரம்ப மதரசா, ஆரம்ப மரம் என்பதை கனவில் கண்டவர்கள் ஹஜ்ரத் ஷம்சுல் உலமா ஷாஹ் அப்துல் வஹாப் அல்-கத்ரி கதஸல்லாஹு அலைஹி. மரம் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. அது தனக்கென்று சில கனிம பொருட்களை சேர்த்துக் கொள்ளுகிறது, சத்துக்களை அது தன்பக்கம் ஈர்த்துக் கொள்ளுகிறது, காற்றில் இருந்து கேஸை எடுத்துக் கொள்ளுகிறது, காற்றில் இருந்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், இந்த நைட்ரஜன் கார்பன் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆக்சிஜனை உருவாக்கி தருகிறது. இந்த மரத்தில் இருந்துதான் ஆக்சிஜன் பைதா அன்தும் மின்ஹு தூகிதூன் மினஷ் ஷஜரில் அக்ஹரி நாரன் பைதா அன்தும் மின்ஹு தூகிதூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஆக்சிஜன் அதை எடுத்துக் கொள்ளுகிறது. கால்சியத்தை ஒரு பாகத்தில் இருந்து எடுத்துக் கொள்கிறது. எல்லா சத்துக்களையும் பல இடங்களில் இருந்து அந்த மரம் எடுப்பதை போல ஒரு மாணவன் ஒரு மதரசாவுக்குள்ளே வருகின்றான் என்றால் ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து தஃசீரை எடுத்துக் கொள்கிறார், ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து ஹதீஸின் கருத்துக்களை படித்துக் கொள்கிறார், ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து ஃபிக்ஹை எடுத்துக் கொள்கிறார், ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து எழுத்தை கற்றுக் கொள்கிறார், ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து பிரசங்கத்தை கற்றுக் கொள்கிறார், ஒரு உஸ்தாதிடத்திலிருந்து ஆளுமையை கற்றுக் கொள்கிறார். இப்படி பல்வேறு சத்துக்களை பல பாகங்களில் இருந்து பல உஸ்தாதுகளிடத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார். இவன் மரத்துக்கு சமமானவர். இந்த மரம் என்பது பகலிலே சூரிய வெளிச்சத்தில் இருந்து சக்தியை தந்தம் இழுத்துக் கொள்கிறது. நைட்ரஜன் அதிலே கிடைக்கிறது. இரவு நேரங்களிலே சந்திரனின் மூலமாக வேருக்கு வலுவூட்டப்படுகிறது. அதே போன்று பகலிலே கற்றுக் கொள்ளுகின்ற இல்மை மகரிபுக்கு பின்னாலே இஷாவுக்கு பின்னாலே தனியாக அமர்ந்து அதை முதாக்கரா செய்து அதன் மூலமாக தன்னுடைய இல்மை உறுதிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், மரத்தில் இருந்து கிளைகளோ மரத்தில் இருந்து இலைகளோ தனித்து போய்விட்டால் இந்த மரத்தினால் எந்த பாவம் எந்த விதமான பலனும் கிடைக்காது. மரம் இருக்கிற அந்த மரத்தில் இருந்து ஒரு மனிதன் எடுக்க வேண்டியதை எடுக்க வேண்டும். அந்த மரத்தில் இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் அதிலிருந்து துண்டித்துக் கொண்டு ஒருவன் போய்விட்டால் எந்த பலனும் இருக்காது. இதே மதரசா ஜாமியுல் அன்வார் அரபிக் கல்லூரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மதரசாவோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் பெறுகின்ற ஆலிம் ஹாஃபிஸ்களை நான் பெற்றுக் கொள்ளுகின்றேன். மரத்தினுடைய கிளைகள் மரத்தை சார்ந்திருக்காமல் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய செழிப்பும் வளப்பும் பசுமையும் இல்லாமல் போகும். பூக்கள் பூக்காது, காய்கள் உருவாகாது, பழங்கள் உருவாகாது, இலைகள் தலைக்காது. ஏன்? டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டது, துண்டித்து போய்விட்டது. எனவே மதரசாக்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், உலமாக்களோடு உஸ்தாதுமார்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் இந்த மரம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்த பாரி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த தியாகத்தினுடைய பலன் இன்றைக்கு நாட்டினுடைய பல பாகங்களிலே இன்பு வழங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. வியட்நாமிலே ஒரு ஆலிம் பாக்கவி
அவன் மூலமாக பல மாக்கவிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். பதினொரு அம்மான் என்று யாரை பேகம் பேட் என்று சொல்வார்கள், பேர்னா பேட் என்று சொல்வார்கள். பேர்னா பேட்டினுடைய பதினொரு அம்மான் என்று சொல்பவர் யுனெஸ்கோ, சைனா இது போன்ற நாடுகளுக்கு தன்னுடைய சகாக்களோடு பயணம் சென்றார். சைனாவை கடந்து போகும் போது சைனாவுடைய தெருக்களிலே திடீரென்று ஒரு சப்தம் வருகிறது. அங்கே குர்ஆன் ஓதுவதற்கு தடை, தொழுவதற்கு தடை, இஸ்லாமிய கருத்துக்களை போதிப்பதற்கு தடை. அது மட்டுமல்ல, அது கிரிமினல் குற்றம், அவன் தண்டிக்கப்படுவான். அப்படி இருக்கிற இடத்திலே ஒரு தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிற போது திடீரென்று குர்ஆனுடைய சப்தம் கேட்கிறது. உடன் அந்த சாஸ்திரத்தில் சொன்னார், போங்க நான் வர்றேன் என்று சொன்னார். அவர் வீட்டுக்கு போனார். கதவை தட்டாரு. கதவை தட்டா உள்ள இருக்கிற அளவுக்கு எழுதிட்டார். ஏதோ ரிப்போர்ட் போயிட்டு போறதுக்கு நம்மளை ஏதாவது வழி பண்ணிடுவாங்க, தொடங்க கூடாதுன்னு நினைச்சார். மீண்டும் கட்டினார். சரி திறந்துதான் பார்க்கலாமே என்று திறந்தார். ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், புதிய மனிதர். யார் நீங்க என்று கேட்டார். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்தியாவில் எங்கேயோ இங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், மதராஸ் மாகாணத்தில் இருந்து வந்திருக்கிறேன். மதராசியா நீங்கள்? ஆச்சரியத்தோடு கேட்டபோது, ஏன் மதராசிகளை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது, ஏன் தெரியும், என்னுடைய தந்தை மதராசுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ராயவேலூரிலே பாக்கியாத்து சாரிகாத்திலே பட்டம் பெற்று வந்தவர். அவர்கள் மௌத்தாகும் போது எனக்கு வசியத்து செய்தால், நீ கடைசி வரை குர்ஆனை போதிக்க வேண்டும். நான் எப்படி போதித்துக் கொண்டிருந்தேனோ அதே போன்று நீ போதிக்க வேண்டும் என்று எனக்கு வசியத்து செய்திருந்தார். ஆனால் நான் இவ்வளவு காலமாக ஒழிந்து மறைந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன போது ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்படி பல வரலாறுகளை பார்க்கின்றோம். பாக்கியாத்து சாரிகாத்தினுடைய சேவகத்தின் மூலமாக நாட்டுடைய பல பாகங்களிலே இஸ்லாம் இல்மு, தீனுடைய இல்மு பரவி வந்ததை நாம் அறிகின்றோம். கண்ணியத்துக்குரிய பட்டம் பெறுகின்ற உலமாக்கள், ஆசிரியர்கள் மற்ற அனைவருக்குமே இங்கே நான் எல்லோரின் சார்பாக துஆ செய்கின்றேன். சுருக்கமான இந்த நேரத்திலே அதிகம் பேச முடியாது. இந்த தியாகத்தை நினைவு கொடுக்கின்ற இந்த நேரத்தில் அவ்விடத்தில் நான் சொல்லிக் கொள்வது, ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை வாசிக்க ரப்பானியான ஆயத்துக்காக ஆகும். அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருங்கள். ரப்பானி என்பதும் மௌலவி என்பதும் ஒரே பொருள் கொண்டதுதான். மௌலவி என்று சொன்னால் மௌலா, அல்லாஹ்வை சார்ந்தவன். ரப்பானி என்று சொன்னால் ரப்பை சார்ந்தவன். ரெண்டும் ஒரே கருத்து தான். அல்லாஹ் சொல்கிறான், கூனு ரப்பானியி, நீங்கள் மௌலவிகளாக ஆகுங்கள். எந்த மௌலவி? அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக ஆகுங்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். தீனுடைய இல்மை ஒரு அமானத்தாக நினைத்து இதை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற மக்களாக நீங்கள் உருவாகுங்கள். இதற்கு பிறகுதான் நீங்கள் கிதாபுகளை முத்தாலா செய்ய இருக்கின்றீர்கள். ஆசிரியர்களாக இருக்கின்றவர்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் மனப்பாடம் செய்யாமல் அதனுடைய கருத்துக்களை கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தை நான் இடத்தில் சொல்லி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், குறிப்பாக இந்த ஸ்தாபனத்தினுடைய முதல்வர் கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் பர்தகை அவர்கள், உங்களை இங்கே அனுப்பி வைத்த பெற்றோர்கள், இதற்கு உதவியாக இருந்த நிர்வாகிகள், உதவியாளர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் எல்லா வகையான சிறப்புகளையும் நலன்களையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக, செழிப்பாக்கி வைப்பானாக என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.